ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன சார் ஷார்ட்கட்னு கேட்டிங்கன்னா, மலர் மாலை, பூ மாலை, மாலை என்பதன் ஒரு பொருட்பன்மொழியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை சொல்லக்கூடிய வேறு என்னென்ன சொல் இருக்குன்னு பாருங்களேன். கன்னி, கோதை, கத்திகை, ஒளியல், தெரியல், அணி, அணியல், அலங்கல், தொங்கல், தொடலை, தொடை, ஆரம், சுருக்கை, இளம்பகம், பிணையல், தார், சூட்டு, மாலை. இதே ஆர்டரில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்டில் இதே ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது என்ன ஒரு ஸ்டோரி லைன்னா, ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸுக்கு வந்து செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அலைன்ஸ் பார்க்குறாங்க. இதான் மாப்பிள்ளை பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கலை. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு தொடை நயத்தோடு பேசி அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வந்து மாலை சூட்டிக்குது. இதுதான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எந்த பையனை லவ் பண்ணுச்சோ அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கதை. இந்த கதை அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட முறை பையன் தான். பாருங்களேன், அதை வச்சு தான் இப்போ நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்க போகிறோம். கன்னிப்பெண் கோதை ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்காங்களாம். கன்னிப்பெண் கோதை ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரே சவுண்டு, ஒளியல். ஏன்னு பார்த்தா தெரியலை. ஏன் என்னன்னு கேட்டால் தெரியல. ஏன் சவுண்டு எப்படி என்னன்னு. அதாவது கன்னிப்பெண் கோதை ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் சவுண்டு வருது, ஏன் சவுண்டு போட்டு கத்துறாங்கன்னு தெரியல. அவங்கள மாலை அணிஞ்சுக்க சொல்கிறாங்க. மாலையை, ஓகேவா, அணிஞ்சுக்கோ, மாலை அணிஞ்சுக்கணும். அவங்க அணியலை. ஏன் இந்த பொண்ணு அணியலை? ஒருவேளை ஏதோ அலங்கமலங்க அடிச்சிருவாங்களோ, நம்மளை தொங்கலில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடலை அடிக்கலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு பேசுகிறாங்க. என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தொடை நயத்தோடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த பாருமா, உனக்கு நான் வந்து ஆரத்தில் தங்க வாங்கி தரேன் அப்படின்னு சுருக்கமாக பேசுகிறார். ஓகேவா? உடனே அந்த பக்கம் அந்த இளம்பகம் அவங்க பக்கத்தில் அப்படியே அவங்க பக்கத்தில் இழுத்துக்கலான்னு பார்க்குறாங்க அந்த பொண்ணை. ஆனால் அவங்க பிணையலை. ஓகேங்களா? அவங்க வந்து சரி வரல. இவங்க அப்படியே சும்மா பேசுகிறாங்களே தவிர நம்மளை வந்து நம்ம லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறார். சரிங்களா? இன்னொருத்தரும் அதே மாதிரி பேசவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாரு, அந்த பையனுக்கு மாலையை சூட்டிடுறாங்க. கடைசியில் அந்த பையன் யாருன்னு பார்த்தா, இந்த பொண்ணோட லவ் பண்ண பையன், அது சமயம் இந்த வீட்டிலேயே பேசின இந்த பொண்ணோட முறை பையன். சரிங்களா? பாருங்கள், கன்னிப்பெண் கோதை ஒருத்தங்க கத்துறாங்க. ஏன் ஒளி எழுப்புறாங்கன்னு தெரியலை. மாலையை அணிஞ்சுக்க சொன்னாங்க, அணியலை. அலங்கமலங்க அடிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. நம்மளை தொங்கலில் விட்டு போயிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. எடுத்தோன்னே யாருமே தொடலை அடிக்கலை. அப்போ ஒருத்தர் தொடை நயத்தோடு பேசுகிறாங்க. ஓகேவா? பேசையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே உங்களுக்கு ஆரம் வாங்கி தரேன் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க பக்கத்தில் அப்படியே இழுக்கலான்னு இழுக்கிறாங்க. ஆனால் அவங்க பிணையலை. அப்போ இன்னொருத்தரும் பேசவும் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சது. ஸோ சூட்டிடுறாங்க மாலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. இதே ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 18 பேர் உங்களுக்கு இதில் கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.